தமிழகத்தில் அரசியல் சட்ட சிக்கல் வருமா? மே 10க்கு பிறகு நடக்கப் போவது என்ன? இதுதான் ஒரு பெரிய சட்ட பிரச்சனை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ்நாடு அரசாங்கம், இந்த சட்டசபை மே 10ஆம் தேதியோடு முடிஞ்சிருது. மே 10க்கு அப்புறம் ஒரு நாள் கூட ஆட்சி இவங்க எலெக்ஷன் வைக்காமல் யாரும் இங்கே ஆட்சியில் இருக்க முடியாது. அரசியல் சட்டம் அதை தான் சொல்லுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா, போன தடவைலாம் அதுக்கு முந்தின தடவைலாம் எலெக்ஷன் ஏப்ரல் முதல் வாரத்திலேயே நடந்துடும். ஏப்ரல் முதல் வாரத்தில் எலெக்ஷன் நடந்தால் அதுக்கு 40 நாட்களுக்கு முன்பாக தேர்தல் அட்டவணை கொடுக்கணும். 2009 பார்த்திங்கன்னா இப்போ பிப்ரவரி 10ஆம் தேதியே தேர்தல் அட்டவணை வந்துருச்சு. எலெக்ஷன் ஏப்ரல் முதல் வாரத்தில் முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மார்ச் 10-15 வரப்போகுது, இன்னும் தேர்தல் அட்டவணை வரல. என்னன்னா, தேர்தல் அட்டவணை தேர்தல் நடத்துகிறதுக்கும் தேர்தல் அட்டவணைக்கு இடையில் 40 நாள் இருக்கணும் குறைஞ்சது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாமினேஷன் ஃபைல் பண்ணணும், நாமினேஷனை வாபஸ் வாங்கணும், இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கப்புறம் கேன்வாஸ் பண்ணணும், கேன்வாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நாள் டைம் வேணும். அதுக்கப்புறம் தேர்தல் எத்தனை கட்டமாக நடக்குது, ஒரு கட்டமாக 2 கட்டமாக, ரைட்டு. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் கவுண்டிங், வாக்கு எண்ணிக்கை, அதுக்கும் தேர்தல் நடந்தது கணக்கும் வாக்கு எண்ணிக்கை முடியணும். வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவி ஏற்று புதிய சட்டசபையை உருவாக்கணும். இது பூரா மே 10க்குள்ளே நடக்கணும். அதனால் இவ்வளவு தாமதமாக இதுக்கு முன்னாடி தேர்தல் அறிவிப்பு வந்ததே இல்லை. ஏன் தேர்தல் ஆணையம் இந்த அளவுக்கு தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது யாருக்கும் புரியலை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், மார்ச் 15ஆம் தேதியே தேர்தல் அறிவிக்கிறாங்கன்னு வைங்க, 40 நாள் வேணும். அப்போ ஏப்ரல் கடைசி வாரம் 25க்கு மேலே தான் தேர்தல் நடத்த முடியும். தேர்தல் நடத்தினதுக்கப்புறம் கவுண்டிங், ஓட்டு எண்ணிக்கை எத்தனை நாள் கழிச்சு வைக்க போகிறீங்க? மே 10க்குள்ளே முடிஞ்சு போகுதா? ஏப்ரல் கடைசின்னா அது ஒரு வாரம் ஆச்சுன்னா கவுண்டிங் முடிச்சிங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து பதவி ஏற்றும் புதிய முதலமைச்சர் யார், ஆட்சி பொறுப்பில் ஏற்பது யார், இதுக்கெல்லாம் ஒரு டைம் வேணுமே. எல்லாமே குறைச்சி வச்சுருக்கீங்களே. என்ன நடக்க போகுது? தேர்தலை ஒழுங்காக நடத்த போகிறீங்களா? ஏன் இவ்வளவு காலதாமதம்? இதுக்கிடையில் அடுத்த பிரச்சனை வந்துடுச்சு. கேஸ் சிலிண்டர் இந்தியா முழுவதும் சரியாக கிடைக்கவில்லைங்கிற குற்றச்சாட்டு வந்துருச்சு. பெங்களூரில் என்னாச்சு? நிறையா கமர்ஷியல் வியாபார நிறுவனங்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் மூடிட்டாங்கங்கிறாங்க. டீ கடை கொண்டு மூடிட்டாங்கங்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே நிறைய வணிக நிறுவனங்களுக்கு கேஸ் கிடைக்கிறங்கிற குற்றச்சாட்டு வந்துருச்சு. வீடுகளுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 10-20 நாட்களானால் இன்னும் பிரச்சனையாகி கேஸ் சிலிண்டரில் இன்னும் பற்றாக்குறை வந்தால் அப்போ என்ன பண்ண போகிறாங்க? எலெக்ஷன் எலெக்ஷனில் இது ஒரு பிரச்சனையாக வராதா அரசாங்கத்துக்கு? அப்போ அரசு இதனாலே எலெக்ஷன் தடைப்படுமா? இப்படிங்கிற கொஸ்டின் எல்லாம் வருதில்ல. அப்போ அப்படியே இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிட்டா அப்போ எலெக்ஷனை தள்ளி போட முடியாது. சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? 5 வருஷம் அரசியல் சட்டம். 5 வருஷத்துக்கு மேலே ஒரு நாள் கூட அந்த ஆட்சி இருக்க முடியாது. அப்போ மே 10ஆம் தேதிக்கு மேலே ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஒருவேளை மே 10ஆம் தேதி அப்படி அதுக்குள்ளே நீங்கள் அரசாங்கத்துக்கு தேர்தல் நடத்தி ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க முடியாவிட்டால் அடுத்த ஒரு வருஷம் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்லுது. நேஷனல் எமர்ஜென்சி. உள்நாட்டில் நெருக்கடி வந்துட்டா, அதுக்கு பேர் தான் இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க நெருக்கடி நிலைமை 1976. சட்டம் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிச்சுன்னா, நாட்டில் எப்போ நெருக்கடி நிலைமை கொண்டு வரலாம்? போர்க்காலம் வந்தால் நெருக்கடி நிலைமை இதில் கொண்டு வரலாம் இந்தியாவில். இல்லை, வெளிநாடுகள்னால் ஆபத்து வந்தால் நெருக்கடி நிலைமை கொண்டு வரலாம். நம்முடைய ஆர்மி இராணுவத்துக்குள் பிரச்சனை ஏற்பட்டால் எமர்ஜென்சி நெருக்கடி நிலைமை கொண்டு வரலான்னு இருந்தது சட்டத்தில். ஆர்டிகல் 352. இந்திரா காந்தி இது 3லையுமே இல்லாததுக்காக நெருக்கடி நிலைமை கொண்டு வந்தாங்க, அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. உள்நாட்டு பிரச்சனைகள் இருந்தால் கொண்டு வரலாம்னு தான் 1976 எமர்ஜென்சி இந்திரா காந்தி கொண்டு வந்து இவங்களெல்லாம் கைது பண்ணாங்க.
அப்போ உள்நாட்டு பிரச்சனையில் தான் கொண்டு வரலாம், ஏற்கனவே இது இருக்குது. அப்போ அது மாதிரி தேர்தல் நேரத்தில் இந்த நெருக்கடி வருவதனால் தேர்தலை தள்ளி போட போகிறீங்களா? இப்போ கொண்டு வந்ததே தப்பாச்சே. மார்ச் 15 நெருங்கும் போது இன்னும் சரியாகவே ஒன்றும் பண்ணலையே, இன்னும் தேர்தல் அறிவிப்போ வரலையே. 40 நாலு கெடுவை எப்படி பண்ண போகிறீங்க? தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஓட்டு எண்ணிக்கைக்கும் இதுக்கும் உள்ள இடைவெளியை எப்படி சமாளிக்க போகிறீங்க? புதிய அரசாங்கம் ஒருவேளை இழுபறியான அரசாங்கம் வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு கால அவகாசம் இருக்கிறதா அரசாங்கம் அமைப்பதற்கு? இதுக்கெல்லாம் போதியமான இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா? அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருக்காங்க. எலெக்ஷன் வேலைகள் எதையும் ஒழுங்காக நடத்தவில்லை தேர்தல் கமிஷன். பல அதிகாரிகள், திமுக ஆதரவு அதிகாரிகள் பூரா முக்கியமான போஸ்டில் இன்னும் உட்காந்துருக்காங்க. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பூரா அதை பற்றி பேசவே இல்லை. ஏன் நாளைக்கு எலெக்ஷன் நடந்தால் அவங்களுக்கு ஆதரவான அதிகாரிகள் இருக்காங்களே, இப்போவே தூக்குங்கன்னு சொல்லணும். ஏன்னா எலெக்ஷனுக்கு இப்போ ஏற்கனவே தேர்தல் கமிஷன் முக்கியமான அதிகாரிகளை தூக்குன்னு சொல்லிட்டான் பொதுப்படையா. ஆனால் திமுக அரசாங்கம் யாரையும் பெரிய அதிகாரிகளை தூக்கலை. திமுக ஆதரவு அதிகாரிகள் எல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு சாதாரணமாக இருக்கிறவங்களை கண் துடைப்புக்காக பண்ணியிருக்காங்க. இப்போ தேர்தல் கமிஷன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவின் அதில் தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. தேர்தல் கமிஷன் இது நாள் வரை சுதந்திரமாக இயங்கவில்லை. திமுகவுக்கு ஆதரவாகத்தான் அதிகாரிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இதை நடத்த போகிறாங்கங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால் தேர்தலை இழுத்தடித்து ஒரு பெரிய இதை கொண்டு வந்து அரசியல் சட்ட சிக்கலை கொண்டாந்து மே 10க்கு அப்புறம் முடியாதுன்ட்டு மறுபடியும் ஒரு வருஷம் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வர போகிறீங்களா? ஜனாதிபதி ஆட்சின்னு வந்ததுன்னா ஜனாதிபதி வந்து இங்கே ஆட்சி செய்ய முடியாது. கவர்னர் மூலம் தான் ஜனாதிபதி ஆட்சி செய்ய முடியும். கவர்னரே இல்லை, அவரையும் வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ காலியாக இருக்குது போஸ்ட்டு. அதனால் கேரளாவில் இருக்கிற கவர்னரை இன்சார்ஜாக போட்டுருக்காங்க. அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. இந்த டைமில் இனிமேல் அவர்கள் வந்து அறிவிப்பு விட்டாலுமே அது ரொம்ப நெருக்கடியை உருவாக்கும். தேர்தல் கமிஷன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், இல்லை பிஜேபி அரசாங்கம் வேறு எதுவும் மைண்டில் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசித்து பார்க்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரை என்னென்னா, இந்தியா பூராமே எல்லா ஸ்டேட்டுக்குமே தேர்தல் வந்ததுன்னா அரசியல் கட்சிகளை வந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு பிரசிடென்ட் ரூல், ஜனாதிபதி ஆட்சி வச்சுட்டு நடுநிலைமையாக தேர்தல் நடத்தணும். அவங்கள ஆளுங்கட்சியில் இருக்கிறவனை வச்சுக்கிறது, அவன் போலீஸை கையில் வச்சுக்கிறது, அதிகாரிகளை கையில் வச்சுக்கிறது, அவனுக்கு ஆதரவாக எலெக்ஷனில் வந்து எல்லா வேலையும் பண்ணிடுறது. இப்படிப்பட்ட கூத்து தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்து தேர்தல் நடத்தினால் நாட்டுக்கு நல்லது. இல்லை பிஜேபி என்ன ஐடியா வச்சுருக்காங்கன்னு தெரியல. தேர்தல் கமிஷன் வந்து தள்ளாடி கொண்டு இருக்கிறது. தேர்தல் கமிஷன் அதிகாரிகளுக்கு ஏன் அவளை தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க? சார் இதெல்லாம் முடிந்தே 15 நாள் பிப்ரவரியிலே முடிந்து விட்டது. பிப்ரவரி 17 சார் இது முடிஞ்சிருச்சு. சார் இது முடிஞ்சு 1 மாதமாகியும் இன்னும் தேர்தல் தேதியை அறிவிக்காமல் தள்ளாடி கொண்டிருக்கிறது தேர்தல் கமிஷன். இதில் அரசியல் சட்ட சிக்கல்கள் எதுவும் வருமா? ஒருவேளை தேர்தல் தாமதமானால் மே 10 பிறகு நடக்கப் போவது என்ன? இதே அரசாங்கத்தை வைத்து தேர்தல் நடத்த முடியாது. அரசியல் சட்டப்படி என்ன குழப்பம் பண்ண போகிறாங்கன்னு தெரியலைங்கிறது தான் நம்முடைய முதல் கட்ட கருத்து.